ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலையில் வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாவான ஜேஷ்டாபிஷேகம் பற்றியும் ஜேஷ்டாபிஷேகம் சேவா டிக்கெட் புக்கிங் பற்றியும் பார்க்கலாம். திருமலையில் உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு ஜேஷ்ட மாதத்தில் ஜேஷ்ட நட்சத்திரத்தை ஒட்டி நடக்கக்கூடிய அபிஷேகம் என்பதால் இதனை ஜேஷ்டாபிஷேகம்னு நாம் சொல்கிறோம். ஜேஷ்ட மாதம் என்பது நம்முடைய தமிழ் மாதத்தில் ஆனி மாதத்தை குறிக்கக்கூடியது. ஜேஷ்ட நட்சத்திரம் என்பது கேட்டை நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. ஒவ்வொரு வருடமுமே ஜேஷ்ட மாதத்தில் திரையோதசி, சதுர்தசி மற்றும் பௌர்ணமி தீதிகளில் தொடர்ந்து 3 நாட்கள் தான் இந்த ஜேஷ்டாபிஷேகம் விழா திருமலையில் நடக்கும். திருமலையினுடைய உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி பஞ்சலோகத்தால் ஆன சிலைகள். பஞ்சலோகத்தால் ஆன ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு வருடம் முழுவதுமே தங்க கவசம் சாற்றப்பட்டிருக்கும். திருமலையில் உற்சவமூர்த்தியை மையப்படுத்தி நடக்கக்கூடிய பல்வேறு விழாக்கள், பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் சமயத்தில் இந்த தங்க கவசத்திற்கு தேய்மானம் அல்லது சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த தேய்மானம் மற்றும் சேதத்தை சரி செய்யக்கூடிய வகையில் இந்த தங்க கவசத்தை அகற்றி கோவில் ஸ்தபதிகளிடம் கொடுத்து அந்த சேதத்தை சரி செய்து மறுபடியும் தங்க கவசத்திற்கு மெருகேற்றி கோவிலுக்குள்ளே கொண்டு வந்து முறையான பூஜைகள் செய்த பிறகு மறுபடியும் தங்க கவசத்தை உற்சவமூர்த்திகளுக்கு சாற்றுவாங்க. ஜேஷ்டாபிஷேகத்தினுடைய முதல் நாள் அபிஷேகம் ஆரம்பமாவதற்கு முன்னாடியே இந்த தங்க கவசத்தை அகற்றி கோவில் ஸ்தபதிகளிடம் ஒப்படைச்சிடுவாங்க. அதற்கடுத்து 3 நாட்கள் ஜேஷ்டாபிஷேகத்தினுடைய முதல் நாள், 2ஆம் நாள் மற்றும் 3ஆம் நாள் உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமியை அதனுடைய உண்மை வடிவமான பஞ்சலோக சிலைகளாக நம்ம தரிசனம் செய்ய முடியும். 3 நாட்கள் கவசம் இல்லாமல் உற்சவமூர்த்திகளுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை தான் ஜேஷ்டாபிஷேகம்னு திருமலையில் சொல்கிறாங்க. இந்த ஜேஷ்டாபிஷேகத்தை அபிதேயக அபிஷேகம் என்றும் திருமலையில் குறிப்பிடுவாங்க. அபிதேயகம் என்பது கவசத்தை குறிக்கக்கூடியது. இந்த 2025ஆம் வருடம் ஜேஷ்டாபிஷேகம் திருமலையில் ஜூன் 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடக்க இருக்குது. இதனுடைய தரிசன டிக்கெட் புக்கிங் மார்ச் மாதம் ஓப்பன் ஆகும். மார்ச் மாதத்தில் ஜூன் மாதத்திற்குரிய ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ர தீப அலங்காரா சேவாவோடு சேர்த்து இந்த ஜேஷ்டாபிஷேகம் டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. மார்ச் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இதற்குரிய டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனுடைய எக்ஸாக்ட் டேட் டிடிடி அப்டேட் பண்ண உடனே நானுமே நம்முடைய சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஜேஷ்டாபிஷேகத்திற்கு ஒரு நாளுக்கு 400 டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்ஸிமம் 2 டிக்கெட்ஸ் தான் புக் பண்ண முடியும். ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 400 ரூபாய். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டிக்கெட்ஸ் நாம் புக் பண்ண வேண்டாம். இந்த டிக்கெட்ஸ் டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நாம் புக் பண்ணிக்கலாம். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ர தீப அலங்காரா சேவாவுக்கு கீழே ஜேஷ்டாபிஷேகம் மார்ச் மாதம் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் ஆட் பண்ணுவாங்க. ஜேஷ்டாபிஷேகம் செலக்ட் பண்ணி நாம் 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் செலக்ட் செய்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஒரு முறை ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செஞ்சிட்டோம்னா தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 180 நாட்களுக்கு பிறகுதான் மறுமுறை ஏதாவது ஒரு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ண முடியும். ஜேஷ்டாபிஷேகம் சேவா டிக்கெட் புக் பண்ண விருப்பப்படக்கூடியவங்க கடந்த 180 நாட்களில் கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஹஸ்ர தீப அலங்காரா சேவா அல்லது ஆனுவல் ஆர்ஜித சேவாசான தெப்போத்சவம், வசந்தோத்சவம் சேவா டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜேஷ்டாபிஷேகம் டிக்கெட் புக் பண்ண முடியாது. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செஞ்சு நீங்கள் தரிசனத்திற்கு போகலன்னாலுமே இந்த 180 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் தரிசன நாளில் இருந்து தான் 180 நாட்கள் டைம் கேப் கால்குலேட் பண்ணணுமே தவிர்த்து வேறு தரிசன டிக்கெட்டுகளான ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம், அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா, விஐபி பிரேக் தரிசனம் இது போன்ற தரிசன டிக்கெட் தரிசன நாளில் இருந்து 180 நாட்கள் நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம். இந்த சேவா டிக்கெட்டை நாம் புக் செய்தோம்னா திருமலைக்கு சேவா புக் செய்த நாளில் சுபதம் என்ட்ரி வழியாக போய் கல்யாணோத்சவ மண்டபத்தில் சேவாவையும் அட்டன் செஞ்சுட்டு சேவா அட்டன் செய்து முடித்த உடனேயே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். மற்றபடி குலசேகரன் படி வரைக்கும் போய் இந்த சேவா டிக்கெட் மூலமாக நம்ம பெருமாளை தரிசனம் செய்ய முடியாது. இந்த டிக்கெட்டினுடைய ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் 7:30 மணி.
ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நாம் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் சுபதம் என்ட்ரன்ஸ். இந்த சேவா டிக்கெட்டை வைத்து நீங்கள் ஆன்லைனில் அகாமடேஷன் புக் செய்ய விருப்பப்பட்டால் ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 டிக்கெட்ஸ் புக் செய்திருந்தால் மட்டும்தான் புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அந்த லிங்கை கிளிக் செய்து ஆன்லைனில் அகாமடேஷன் புக் பண்ண முடியும். ஒரு லாகின்ல இருந்து ஒரு டிக்கெட் மட்டும் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. ஆன்லைன்லையும் அகாமடேஷன் புக் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் ஒரு டிக்கெட் தான் புக் பண்ணுறீங்க, எந்த ரூமும் புக் பண்ணலைன்னா சுபதம் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே மொபைல் அண்ட் லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் இருக்குது. அந்த கவுண்டர்லேயே உங்களுடைய டிக்கெட்டை காமிச்சு மொபைல் அண்ட் லக்கேஜஸ் நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் தரிசனம் பார்த்துட்டு வந்த பிறகு இதே இடத்துலையே உங்களுடைய லக்கேஜ் அண்ட் மொபைலை நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ட்ரெஸ் கோட் லேடிஸுக்கு சாரீ அல்லது சுடிதார் வித் துப்பட்டா. ஜென்ஸ் கல்யாணோத்சவ மண்டபத்திற்கு உள்ளே போன உடனே ஷர்ட் இன்னர் பனியன் நீங்கள் எது வியர் பண்ணியிருந்தாலும் அதை ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் மேல் துண்டு வியர் பண்ணியிருக்கலாம். வேஷ்டி தான் எல்லாருமே கண்டிப்பாக வியர் பண்ணியிருக்கணும். சுபதம் என்ட்ரன்ஸில் நம்முடைய டிக்கெட்டை செக் செய்து சரி பார்த்த பிறகு கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நேரம் உட்கார வைப்பாங்க. 7:50க்கு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் செய்து 8 மணிக்கு நம்ம கல்யாணோத்சவ மண்டபத்திற்கு உள்ளே போய் உட்கார்ந்துருவோம். 8 மணியிலிருந்து 8:45 மணி வரைக்கும் ஹோமம் நடக்கும். காலையில் 8 மணியிலிருந்து 8:45 மணி சமயத்தில் சாந்தி ஹோமம், சதகலச பிரதிஷ்டை ஆவாகனம், நவகலச பிரதிஷ்டை ஆவாகனம், கங்கண பிரதிஷ்டை, கங்கண தாரணம் நடக்கும். அதற்கடுத்து 9 மணிக்கு அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அபிஷேகம் நடக்கக்கூடிய சமயத்தில் கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய வேத பாராயணதாரர்கள் ஸ்ரீ சுக்தம், பூசுக்தம், புருஷ சுக்தம், நாராயண சுக்தம், நீல சுக்தம் பாராயணம் பண்ணுவாங்க. சுமார் 1.5 மணி நேரம் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், தேன், மஞ்சள், சந்தனம் போன்ற வாசனை திரவியங்களால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் முடிந்த பிறகு உற்சவமூர்த்திகளுக்கு அவங்களுடைய திருமுடி, திருக்கரங்கள், திருப்பாதம், வக்ஷஸ்தலத்தில் நல்ல சந்தனம் வைத்து குங்கும பொட்டு வைத்து துளசி மாலை ஈட்டு மறுபடியும் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்வாங்க. இது முடிந்த பிறகு கற்பூர ஆரத்தி, மகா தீப ஆரத்தி காமிப்பாங்க. இது எல்லாமே முடிந்த பிறகு அர்ச்சகர்கள் ஹோமத்தில் பிரதிஷ்டை செய்திருந்த கலசத்தை எடுத்துட்டு வந்து அந்த கலசத்தில் சாற்றப்பட்டு இருக்கக்கூடிய பெரிய மாலையை பெருமாளுக்கு சாற்றிய பிறகு அந்த கலச தீர்த்தத்தால் மறுபடியும் ஒரு முறை அபிஷேகம் செய்வாங்க. இந்த அபிஷேகம் கம்ப்ளீட்டாக முடிகிறதுக்கு 10:45 மணி ஆகிடும். அதற்கப்புறம் எல்லாருமே கியூவில் வரிசையாக நின்று பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் செஞ்சுட்டு கல்யாணோத்சவ மண்டபத்தை விட்டு வெளியே வந்து கொடிமரம் தாண்டி, வெண்டி வாக்கிலி தாண்டி, பங்காரு வாக்கிலிக்கு உள்ளே போய் பெருமாளை துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தரிசனம் பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு மணி 11:20 ஆகிடும். அதற்கப்புறம் லட்டு கவுண்டருக்கு போய் நம்முடைய தரிசன டிக்கெட்டை காமிச்சு ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். இதே போல தான் 3 நாட்களுக்குமே நடக்கும். 3 நாட்களும் அபிஷேகம் நடக்கக்கூடிய சமயத்தில் பஞ்சலோக சிலைகளுக்கு தான் அபிஷேகம் நடக்கும். தங்க கவசம் இருக்காது. ஜேஷ்டாபிஷேகத்தினுடைய முதல் நாள் ஜூன் 9ஆம் தேதி ஜேஷ்டாபிஷேகம் சேவா முடிந்த பிறகு கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் நடந்து முடிஞ்சிடும். ஆர்ஜித பிரம்மோத்சவம் முடிந்த பிறகு மலையப்ப சுவாமிக்கு வருடம் ஒரே ஒரு முறை மட்டுமே சாற்றக்கூடிய வஜ்ர கவசம் சாற்றுவாங்க. வஜ்ர கவசம் என்பது வைர கவசத்தை குறிக்கக்கூடியது. இந்த வஜ்ர கவசத்தில் விலை உயர்ந்த வைரங்கள், வைடூரியங்கள், ரத்தினங்கள் எல்லாமே இருக்கும். இந்த வஜ்ர கவசத்தோடு தான் அன்றைய நாள் சஷ்ரதீப அலங்கார சேவாவுக்கு மலையப்ப சுவாமி வருவார். சஷ்ரதீப அலங்கார சேவா முடிந்த பிறகு எப்போதும் போலவே மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்த பிறகு கோவிலுக்கு திரும்பிடுவார். ஜேஷ்டாபிஷேகத்தினுடைய 2வது நாளும் ஜேஷ்டாபிஷேகம் சேவா முடிந்து கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா முடிந்த பிறகு மலையப்ப சுவாமிக்கு முத்தங்கி கவசம் சாற்றுவாங்க. முத்தங்கி கவசத்தோடு சஷ்ரதீப அலங்கார சேவாவிற்கு வருவார். சஷ்ரதீப அலங்கார சேவா முடிந்த பிறகு மாட வீதிகளில் வலம் வந்து கோவிலுக்கு திரும்பிடுவார். 3வது நாள் அதாவது ஜூன் 11ஆம் தேதி ஜேஷ்டாபிஷேகம் சேவா முடிந்த பிறகு கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் இந்த 3 சேவாவும் நடக்காது, கேன்சல் பண்ணிடுவாங்க. 3ஆம் நாள் ஜேஷ்டாபிஷேகம் சேவா முடிந்த பிறகு மாலை 4:30 மணி சமயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி சீரமைக்கப்பட்டு மெருகேற்றப்பட்ட தங்க கவசத்தில் கோவிலிருந்து புறப்பாடு நடக்கும். 4:30 மணிக்கு கோவிலிருந்து புறப்பட்டு சஷ்ரதீப அலங்கார சேவாவில் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து அதற்கடுத்து மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. இப்போது 3ஆம் நாள் மாலை சாற்றப்பட்ட இந்த தங்க கவசம் ஆனது அந்த வருடம் முழுவதுமே உற்சவமூர்த்திகளுக்கு சாற்றப்பட்டிருக்கும். ஜேஷ்டாபிஷேகத்தினுடைய 3 நாட்கள் ஒவ்வொரு நாளுமே மாலையில் மாட வீதிகளில் வலம் வரக்கூடிய சமயத்தில் மலையப்ப சுவாமியை வஜ்ர கவசம், முத்தங்கி கவசம் மற்றும் புனரமைக்கப்பட்டு மெருகேற்றப்பட்ட தங்க கவசத்தோடு நம்ம தரிசனம் செய்யலாம். வஜ்ர கவசம் என்பது வருடம் ஒரு முறை மட்டுமே சாற்றப்படக்கூடிய கவசம். ஸோ மிஸ் பண்ணாமல் தரிசனம் பண்ணுங்க.
ஜேஷ்டாபிஷேகத்தினுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.